வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீக்கங்காவை யூஸ் பண்ணி புலாவ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக்காக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த பீக்கங்காய் புலாவ் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் நெய்யையும் எண்ணெயும் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த தாளிக்கிறதுக்காக சின்ன பீஸ் பட்டை, பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நம்ம அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாதிரி வந்த உடனே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்த பிறகு காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 8 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். பச்சை மிளகாய் வதங்கி வந்த பிறகு இன்றைக்கி 2 பீக்கங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பீக்கங்காய் கூடவே இன்றைக்கி கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினா இலையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்குவோம். கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பீக்கங்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிரையும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பீக்கங்காய் புலாவ் பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். அரிசியை சேர்த்த பிறகு நம்ம 2 நிமிஷத்துக்கு பீக்கங்காய் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த புலாவ் பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி இந்த மாதிரி பாலாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் பாலும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம அரிசி கூட கலந்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம வறுத்த முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போல் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நம்ம விட்டுறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு குக்கரை மூடியை போட்டு 2 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான லெவலில் நமக்கு உதிரி உதிரியாக புலாவ் கிடைக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டாச்சு, நல்லா வெந்து வரட்டும். இப்போது பீக்கங்காய் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக உதிரி உதிரியான பீக்கங்காய் புலாவ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.